எல்லாரும் இந்த எக்ஸ்பிளண்டர் திரைப்படத்தை நம்ம பார்த்திருப்போம். அந்த படத்துல ஒரு காட்சி என்னன்னா, கடலுக்குள்ள அந்த ட்ரெயின் உள்ள போகும்போது வெடிச்சு சிதற மாதிரி ஒரு காட்சியை படமாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் வந்து ஒரு படைப்பை படைச்சிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னா, முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுகணை வந்து வெற்றிகரமாக அந்த ரயில் மூலமா வச்சு ஏவுகணை பரிசோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணதுல வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க நம்ம இந்திய விஞ்ஞானிகள். உருவாக்கப்பட்ட அந்த ஏவுகணைக்கு அக்னி பிரைம் சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கீங்க. இப்படி பேர் வைக்கப்பட்ட அந்த ஏவுகணைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அக்னி 1, அக்னி 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏவுகணை இருக்கு. அதோட இது அட்வான்ஸ் டெக்னாலஜி அது உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த விஞ்ஞானிகளால். இந்த ஏவுகணை வந்து இடம் குறைவா இருக்கிறதுனால இது கையாளும் முறை ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால வந்து ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு லாரி மூலமாவும் இந்த ட்ரெயின் மூலமா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வசதியான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட இந்த படைப்புக்கு முன்னோடியா இருக்கிறது இந்த சோவியத் ரஷ்யா தாங்க. 1980 ஆண்டுகள்ல RT-23 அப்படின்னு சொல்லிட்டு பேலோனெட் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வந்து தயாரிச்சிருந்தாங்க, உருவாக்கி இருந்தாங்க சோவியத் ரஷ்யா. அப்படி அந்த காலகட்டத்தில் அந்த அமெரிக்காவோட போர்க்காலத்தில் ஏவுகணையை பயன்படுத்தியதாக சொல்லப்படுது இந்த அறிவியல் விஞ்ஞானிகளா. ட்ரெயினை அடிப்படையாக கொண்டு வந்து இந்த ஏவுகணையை தயாரிச்ச அந்த ரஷ்யா தாங்க முதலிடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனாவும் அமெரிக்காவும் முன்னோடியா இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துல. Download ShareChat.